அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். குர்ஆனுக்கும் தொழுகைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்ம தொழுகையில் குர்ஆனைத்தான் ஓதுறோம். 5 வேளை தொழுகையிலையும் குர்ஆனை ஓதுறோம். குர்ஆன் ஓதாமல் தொழுகை இல்லை. அதுவும் குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை. பாருங்கள், குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையிலிருந்து நம்ம சூரியன் மறையிற வரைக்கும், நம்ம தூங்குற வரைக்கும் குர்ஆன் குறிப்பிட்ட இடைவெளியில் குர்ஆனை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், படித்து கொண்டே இருக்கிறோம். தொழுகையில் நம்ம அரபியில் தான் என்ன செய்ய முடியும், குர்ஆனை ஓத முடியும். நம்முடைய தாய்மொழியில் ஓதுவதற்கு அனுமதி இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம தொழுகையில் குர்ஆனை ஓதுகிறோம் அப்படின்னா அது வெறுமனே ஒரு சடங்காக, ஒரு மந்திர சொற்களாக ஓதுகிறோமா? பாருங்கள், நமக்கு 5 வேளையும் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை நினைவூட்டப்படுது தொழுகையின் வழியாக. 5 வேளை நம்ம தொழுகிறோம் அப்படின்னா, தொழுகையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், சொல்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும். திருக்குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை உங்களை மானக்கேடான தீய காரியங்களை விட்டு மேனேஜ் தடுக்கும். இப்போ தொழுகை அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பை வலுப்படுத்துது, பாவங்களிலிருந்து நம்ம பாதுகாக்குது. ஏன்னா தொழுகையில் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை நினைவூட்டப்பட்டு கொண்டே என்ன செய்திருக்கு. இப்போ இதில் நம்முடைய தொழுகை உயிரோட்டமற்ற தொழுகையாக மாறுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன? நம்ம எதை ஓதுகிறோமோ அது நமக்கு புரியாமல் இருப்பது, அது வெறுமனே ஒரு சடங்காக சொல்வது. பாருங்கள், நம்ம சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. மனிதன் மறதியாளன், அடிக்கடி மறந்துடுவான். இப்போ அவனுக்கு அடிப்படையான விஷயங்கள், வாழ்க்கையை குறித்து அடிப்படையான விஷயங்கள் மறுபடியும் நினைவூட்டி கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஷைத்தான் அவனை தொடர்ந்து வழிகெடுப்பதற்கு முயற்சித்து கொண்டே இருப்பான். இப்போ அவனுக்கு மறதியை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்து கொண்டே இருப்பான். என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்குதோ, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அத்தனை வாய்ப்புகளையும் அவன் பயன்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த சமயத்தில் ஒரு தொடர் நினைவூட்டல் மனிதனுக்கு அவசியமாக என்ன செய்திருக்குது. தொழுகையின் வழியாக நமக்கு அந்த நினைவூட்டல் கிடைக்கிது. தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களின் வழியாக நமக்கு அந்த நினைவூட்டல் கிடைக்கிது. உண்மையில் 5 வேளை தொழுகையில் நிற்கிறோம். அதிகாலையில் இருந்து நாம் இரவு நம்ம தூங்கும் முறை நினைச்சிடும். 5 வேளை தொழுகையில் நிற்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே போகுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு புரியுது அப்படின்னா, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை குறித்து நாம் ஆழ்ந்து கவனம் செலுத்துகிறோம், அந்த வார்த்தைகளை அசைபோட்டு பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும். அந்த வார்த்தைகள் நமக்கு கண்ணோட்டங்களாக மாறும், நமக்கான வழிகாட்டல்களாக மாறும். இப்போ அந்த தொழுகை தான் உயிரோட்டமான தொழுகை இருக்கும். அந்த தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய தொழுகையாக இருக்கும். பாருங்க, எனக்கு முதல்ல அரபி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி தொழுது கொண்டிருந்த சமயத்தில் ஏற்பட்டது. இப்போது இப்படி ஓதப்படுது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இது என்ன வெறுமனே ஒரு சடங்கா? இந்த இப்படி ஓதப்படுவது எனக்கு புரிஞ்ச எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு இது முக்கியம். இந்த எண்ணம் நமக்கு ஏற்படணும். அப்போ இந்த எண்ணம் நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம அதற்குண்டான தீர்வு நோக்கி போவோம். நம்ம அந்த மொழியை புரிந்து கொள்ள முயற்சிப்போம், அந்த குர்ஆனிய அரபியை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். உண்மையில் தொழுகையில் குர்ஆன் ஓதப்படுது, அது வெறுமனே ஒரு சடங்காக இல்லாமல், வெறுமனே நமக்கு மனசுக்கு இதமான ஒரு ராகமாக இல்லாமல், அது நம்முடைய அறிவுக்கும் மனசுக்கு புரியக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னா உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு கொடை. அதுதான் நமக்கு மனத்தெளிவை கொடுக்கும். அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும். வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கும்பொழுது, வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்போது அந்த சமயத்தில் நமக்கே சொல்லப்பட்ட அறிவுரையாக, வழிகாட்டலாக இருக்கும். இது எப்போ நிகழும் அப்படின்னா, நம்ம அந்த அரபி மொழியை புரிந்து கொள்ளும் போது தான். ஏன்னா தமிழில் நமக்கு ஓதுவதற்கு, படிப்பதற்கு தொழுகையில் அனுமதி இல்லை. அப்போ தொழுகை உயிரோட்டமான தொழுகையை நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தொழுகை இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும், அந்த மொழி நமக்கு புரியணும். குர்ஆனை நம்ம புரிந்து கொள்வதற்கு, அதுவும் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு அரபி மொழி அவசியம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். பாருங்கள், மொழிபெயர்ப்புகளின் வழியாக படிப்பது வேற, மூல மொழியில் படிப்பது வேற. அதுவும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கச்சிதமாக மொழிபெயர்த்து விட முடியாது. மனிதர்கள் அவங்க எவ்வளோ திறமையானவர்களாக இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எந்த மொழியில் அருளப்பட்டதோ அந்த மொழியில் நேரடியாக நாம் படிக்கும்போது, நேரடியாக நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அது வேற. உண்மையிலே இப்போ என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், எனக்கு ஆரம்பத்தில் திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் புரியவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய மூல மொழியில் படித்த பிறகு தான்
இப்போ அதனுடைய அந்த ஈர்ப்பு, அதனுடைய அந்த வசீகரம், அதனுடைய அந்த வலிமை இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சுது. இதன் வழியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான். இப்போ நம்ம தாய்மொழி தமிழ் நமக்கு நல்லா தெரியும். அதை தவிர நம்ம இன்னொரு மொழி ஆங்கிலம் நினைச்சிடும் படிக்கிறோம். அது நமக்கு இலகுவாக தான் இருக்குது. அது நமக்கு கஷ்டமாக இல்லை. 2 மொழி படிக்கிறோம். அது நமக்கு அவசியம் நினைக்கிறோம். அது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு, நம்முடைய தொடர்பாடல்களுக்கு, நம்முடைய வியாபாரத்திற்கு, நம்முடைய இன்னொரு விஷயங்களுக்கு அவசியம் நினைக்கிறோம். அதனால் படிக்கிறோம், பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம். அதுபோல் நம்முடைய ஆன்மீகத்திற்கு, நம்முடைய தொழுகைக்கு, நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்புக்கு, நாம் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு அரபி அவசியம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டாதான் நாம் என்ன செய்வோம், இந்த மொழியை புரிஞ்சு கொள்ள முயற்சிப்போம். பாருங்கள், இது ஒரு உறுதியான விஷயம். நம்ம திருக்குர்ஆனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அரபி கற்றுக்கொள்வது அவசியம். நம்முடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக இருப்பதற்கு அரபி கற்றுக்கொள்வது அவசியம். இப்போ நம்முடைய தொழுகை நமக்குள்ள தாக்கம் செலுத்துவதற்கு, நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு, தொழுகை நம்மை வடிவமைப்பதற்கு நமக்கு அரபி மொழி அவசியம்.